வணக்கம். பயப்படாதீங்க, நான் வீட்டுக்கு ஜாமான் வாங்க தான் வந்தேன். எனக்கு சக்கரை காக்கில வேணும். ஐயோ, என்ன இது சார்? சுருட்டு மாதிரி இருக்கே சார். அது எப்படி கடைக்காரரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே கடையை வச்சுட்டு சுருட்டுலாம் வைக்கிறீங்க? இந்த ஸ்கூலு, கோயிலு, இதை சுத்தி 100 மீட்டருக்கு கோயில பொருளை வைக்க கூடாது தெரியுமில்ல? பாமரை எனக்கு தெரியுது, பங்காளி உங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க சார். சார், ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கடையை வச்சுக்கிட்டு டொபாக்கோ ப்ராடக்ட்லாம் சேல் பண்றீங்க? சார், இத விக்கிறது ஸ்கூல் பசங்களுக்காக இல்ல சார். இந்த நாட்டு கார்த்திகை, மாட்டு பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் அப்புறம் செத்தவங்களுக்கு படைக்கிறதுக்காகவும் விக்கிறது சார். செத்தவங்களுக்கு கோட்டர் கூட தான் வச்சு படைக்கிறாங்க. கஸ்டமர் கேக்குறாங்கன்னு அதையும் உங்க மளிகை கடையில வச்சு விப்பீங்களா? சபாஸ் சார், சரியான கேள்வி. எங்க ஊர்ல சார் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ஒருத்தர் இருந்தான். அவன ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிருச்சு. அந்த போலீஸ் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? சார், நான் காய்ச்சறது கள்ளச்சாராயம் இல்ல. அது எப்படி? நான் காய்ச்சறது கள்ளச்சாராயம் இல்ல, சுடலமாடசாமி பிரசாதம் அப்படின்னு சொன்னா சார். ஏன் கடைக்காரரு இப்படி சாமி பேரை சொல்லி ஏமாத்துறீங்களே? இங்க இருக்கிற போலீஸ்க்கு அறிவியல் நினைக்கிறீங்களா? டேய் மாமா